ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கர்ஸ். இப்போ ரீசெண்டாக புஷ்பா 2 ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து ஒரு அப்டேட் ஒன்று, அதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஒன்று விட்டுருந்தாங்க. புஷ்பா 2 ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது மறுபடியும் வேற மாதிரியான ஒரு வேர்ஷனை வந்து ஆட் பண்ணி ஒரு ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக சொல்லியிருந்தாங்க. ஏன் இதை இவனுங்க முதல்ல பண்ணுறானுங்க, இதுக்கான ரீசன் என்ன, இது மட்டும் இல்லாமல் இது அவசியம் தானா, இது எவ்வளோ பெரிய ஒரு கேவலமான செயல் அப்படின்றதையும் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம வந்து பேச போகிறோம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நம்ம போட்ட வீடியோவில் ப்ரோ தெலுங்கு வீடியோஸ்லாம் கவர் பண்ணாதீங்க ப்ரோ, அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத கண்டென்ட், தமிழ் மலையாளம் மட்டும் போடுங்க அப்படின்னு சொல்றீங்க. அந்த மாதிரியான ஒரு பேரியர்லாம் நம்ம சேனலுக்கு இல்லவே இல்லை. நம்ம சேனலை பொறுத்தவரையும் எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டஃபையும் பேசுவோம், எல்லாத்தையுமே நம்ம வந்து கவர் பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ்ல தான் இந்த ஒரு சேனல் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கவர் பண்ணாத வீடியோஸே இல்லை. அப்படி பார்க்கும்போது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்குள்ள நம்ம வந்து அடைஞ்சிக்க விரும்பல. ஸோ எல்லாத்தையுமே நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண விரும்பினால தான் ஆல் ஓவரான டாபிக் எல்லாத்தையுமே வேர்ல்டு வைடாக கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதனால ஆடியன்ஸை புரிஞ்சு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு அப்படின்னு நான் நம்புறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த புஷ்பா 2 ஆல்ரெடி டிசம்பர் 5ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆகி ஒரு சக்கப்போடு போட்டு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனே பண்ணிச்சு. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ வரையும் கரண்டாக அவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்குன்னா கிட்டத்தட்ட 1850 கோடி ரூபா கலெக்ட் பண்ணியிருக்கு. அதாவது தங்கலுக்கு கீழே இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் தங்கல் வந்து 2100 or 2200 crores வந்து அப்ராக்சிமேட்லி அதை வந்து கலெக்ட் பண்ணி இந்தியாவிலேயே ஒரு ஹையஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் வச்சிருக்கக்கூடிய ஒரு படமாக தங்கல் தான் இருக்குது. அதுக்கு அடுத்து வந்து இப்போ புஷ்பா 2 தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்தளவு ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ரெக்கார்டை வந்து செட் பண்ணிச்சு புஷ்பா 2. கதை அப்படி இருந்தது, அதெல்லாம் தாண்டி என்னதான் நீங்க வந்து மிக்ஸ்டு ரியாக்ஷன் கொடுத்தாலும், கதை நல்லா இல்லைன்னு சொன்னாலும், அப்படி இப்படின்னு என்ன விதமான ஒரு கிரிட்டிஸ் அது மேல வச்சாலும் இது கலெக்ட் பண்ணிருச்சு. 1850 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணிடுச்சு. இல்ல நிறைய பேர் வந்து சொல்றது என்னன்னா, இது வந்து ஃபேக் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து சொல்றாங்க. அதே மாதிரி அதெல்லாம் இல்ல, இதுக்கும் மேலேயே கலெக்ட் பண்ணிடுச்சு, ப்ரொடியூசர் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு ஆடியன்ஸ் கொஞ்சம் முட்டும் கொடுக்குறாங்க. பட் என்ன கேட்டீங்கன்னா, ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல வந்து அஃபிஷியலா அவங்க ஒன்று கொடுக்குறாங்கன்னும் போது அதுதான் மோஸ்ட்லி கரெக்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது வந்து தவறா இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா இவனுங்க கூட்டி சொன்னாலும் குறைச்சு சொன்னாலும் அதோட பின்விளைவை ஹீரோ அனுபவிக்க போறது இல்ல, மற்ற எந்த க்ரூ மெம்பர்ஸ் அனுபவிக்க போறது இல்ல, ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் அனுபவிக்க போகுது. இன்கம் டாக்ஸ்ல இருந்து எல்லாருமே இறங்கி வந்து வச்சு செஞ்சிருவானுங்க. அதன் காரணமா கணக்கு வழக்குல இருந்து அவங்க பக்காவா கரெக்டா தான் இருக்கணும். இல்லைன்னா நீ தாண்டா இதை அனௌன்ஸ் பண்ணிருக்க, அப்பனா அதுக்கான கணக்கை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பொருளை வச்சு அவங்களே போட்டுருவாங்க கவர்மெண்ட் அபிஷியல்ஸ். இதன் காரணமா இதெல்லாம் அவங்க வந்து மேல் நோக்கியோ கீழ் நோக்கியோ சொல்லணுன்ற அவசியம் இல்லை. அதை வந்து எப்பயுமே கரெக்டா சென்டரா தான் அவங்க வந்து சொல்லுவாங்க. மேபி ஸ்மால் நம்பர் ஆஃப் அமௌண்ட்ஸ் வேணா வந்து பாத்தீங்கன்னா முன்ன பின்ன இருக்குமே தவிர்த்து அப்படியே பெருசா வந்து அவங்க வந்து எதுவும் மாத்தி அமைக்கவே முடியாது. இருக்கதான் சொல்ல முடியும். அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து கலெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இவனுக்கு வந்து என்ன சொல்றானுங்கன்னா, எக்ஸ்ட்ரா ஒரு 20 நிமிஷம் ஃபுட்டேஜை வந்து நான் சேர்த்து இந்த படத்தை ஜனவரி 17ஆம் தேதி இந்த நாளைக்கு தான் திரும்பி வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது ரிலீஸ், ஒரு திரும்பி இதை வந்து நாங்க ஒரு நியூ வெர்ஷனா ரிலீஸ் பண்ண போறோம், எல்லாரும் வந்து தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் போறானுங்க. ஏன்னா ப்ரோ என்ன பார்த்தா அந்த லூசு மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல கேட்க தோணுது. அந்த மைல் ஸ்டோன் கிட்ட வந்துட்டோம், எதுக்கு அதை விடுவானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒன்று பண்றீங்க, அதுக்கு நாங்க தான் கிடைச்சோமா? ஆல்ரெடி நான் புஷ்பா 2 இந்த ஒரு வெர்ஷனையே நான் தியேட்டர்ல வந்து காசு கொடுத்து பார்த்ததே நான் கடுப்புல உட்காந்துருக்கேன். இது வந்து ஒரு மிக்ஸ்டு ரியாக்ஷன் ஃபிலிம் தான். கமர்ஷியல் படி ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஃபிலிமா இருந்தது. என்ஜாய் பண்ணாங்க, பார்த்தாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, எல்லாம் முடிஞ்சு இவ்வளவு கலெக்ட் பண்ணுச்சுன்னு போகாம விட்டுட்டு கிட்ட வந்துட்டோம். எனக்கு வந்து விட மனசு இல்லை, 2000 கோடி நான் அடிச்சே ஆகணும் எப்படியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீப் டெக்னிக்கே இப்போ ஃபாலோ பண்றாங்க. அதாவது இந்த கதைக்கு இந்த கதையோட இன்ட்ரெஸ்ட்டை கெடுக்குது, இல்லை ஏதோ ஒரு விஷயத்துல வந்து இது வந்து தேவைப்படாது அப்படின்னு சொல்லி தானே ஒரு விஷயத்தை நீங்க நறுக்கி தூக்கி எறியறீங்க. அந்த ஒரு விஷயத்தை வச்சு நீங்க மறுபடியும் ஆட் பண்ணி போடுறீங்கன்னா அதை நீங்க முதலே போட்டிருக்க வேண்டியதானே. அப்ப 200 ரூபாய் 250 ரூபான்னு சொல்லிட்டு கட்டி முதல்ல பார்த்த நாங்களாம் என்ன லூசா? ஐமேக்ஸ் ஃபார்மட்ல எல்லாம் வந்தது, அங்கெல்லாம் டிக்கெட் எல்லாம் 400 ரூபாய் 450 ரூபா. அப்ப அதுல பார்த்தவங்களா என்ன லூசா? அதெல்லாம் வச்சு முதல்ல சம்பாதிச்சு நல்லா காசு 1800 கோடி ரூபாய் வரையும் கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு வருஷன் விடுறீங்கன்னா அப்ப இது என்னது? ஒரு ப்ரொடியூசர் ஆங்கிள் இல்லாம ஒரு ஆடியன்ஸ் ஆங்கிள் இருந்து நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப நம்மலாம் என்ன முட்டாளா? அந்த ஒரு படத்தையே வந்து பாத்தீங்கன்னா 2-3 தடவை பார்த்தவங்களும் இருப்பாங்களா? ஸோ அப்போ அவங்களாம் என்ன லூசா இப்படின்னு யோசிக்க தோணுதுல. இது வந்து இன்னும் கொஞ்ச நாள் ஓடிடியிலே வரப்போகுது. ஸோ அந்த ஓடிடியில் நீங்க எக்ஸ்டெண்டட் கட்னு சொல்லிட்டு விடலாமே. இது நீங்க ஏன் தியேட்டர்ஸ்ல மறுபடியும் இதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஸ்கிரீனிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அப்பனா நீங்க அதை வச்சு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சம்பாதிச்சுட்டு போயிடணும் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. ஏன்னா ப்ரோ ரீலீஸ்லாம் பண்ணதே இல்லையா மற்ற படங்களுக்கு, நீங்க இது சும்மா ஓவர் சேச்சுரேட் பண்ணாதீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா ப்ரொடக்ஷன் ஹவுஸும் ரீலீஸ் பண்றாங்க. பட் அதெல்லாம் வந்து ஒரு 10th anniversary ஒரு 2nd anniversary ஒரு பழைய படத்தை ரீமாஸ்டர் பண்ணுவாங்க, எல்லாம் ஒரு சில விஷயங்கள் சேஞ்சஸ் பண்ணுவாங்க. லைக்
அவதார்லாம் 10 இயர் 15 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரீலீஸ் பண்ணுறாங்கன்னா அது வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை என்ஹான்ஸ் பண்ணி இல்லை ஏதாவது ஒரு சில முக்கியமான விஷயங்களை ஆட் பண்ணி அதெல்லாம் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. இப்போ இன்டர்ஸ்டெல்லார் கூட 10 இயர் ஆனிவர்சரியை முன்னிட்டு தான் ரீலீஸ் பண்ணுறாங்க. இது மாதிரிலாம் வரதான் செய்யும், அதை வந்து தவிர்க்க முடியாது. பட் ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் நான் இந்த படத்தை பார்த்தேன். இந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்த படத்தை இப்போ நான் வேற மாதிரி தரேன், ஒரு 20 நிமிஷம் நான் எக்ஸ்ட்ரா சொருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதுக்கு அடுத்த மாதம் ஒன்று இறக்குறீங்கன்னா அப்போ நான் என்ன லூஸா அப்படின்னு தான் ஒரு ஆடியன்ஸாக இருந்து ஒரு காமன் ஆடியன்ஸ்க்கு அதுதான் தோணும். அதுலேயும் கதையில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எதுவும் இருக்க போதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு ப்ரோமோ ஒன்று விட்டுருந்தானுங்க. ஸோ அதாவது நான் ட்ரெய்லர் பிரேக் டவுனில் கூட ஒன்று சொல்லியிருப்பேன். ஜப்பானில் இருக்க ஏதோ ஒரு இடத்துல போய் டீலிங் பேச போறாரு புஷ்பா அப்படின்ற மாதிரி அது ஒரு சீன் இருக்குன்னு சொல்லியிருந்தால, அந்த ஏதோ ஒரு சீனை டீலிங் பேசுகிற சீன் ஜப்பானில் போய் ஒரு அந்த ஜப்பானீஸ் சூட்லாம் போட்டு பேசுகிற ஒரு சீக்வன்ஸ் ஒன்று கூட இருந்திருக்கும். அதை வந்து கட் பண்ணியிருக்காங்க படத்தில், அது வருது போல. அதுக்கப்புறம் சிண்டிகேட் மெம்பர்ஸோட ஏதோ ஒரு பெரிய மீட்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மீட்டிங் ஒரு சீக்வன்சஸ் வந்து அந்த ப்ரோமோல காமிச்சிருக்காங்க. அதை வச்சு ஒரு 5 or 6 நிமிஷத்துக்கு ஏதோ ஒரு மீட்டிங் சீக்வன்ஸ் இருக்க போது அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண போறானுங்க. தென் இது மட்டும் இல்லாமல் ஃபகத் ஃபாசிலோட இன்வெஸ்டிகேஷன் சீக்வன்ஸ் ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ அதையும் ஆட் பண்ண போறாங்க. ஏதோ ஒரு சின்ன ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், அதையும் சேர்த்து ஆட் பண்ண போறாங்க. அவ்வளவுதான். இப்படி வந்து ஒரு சில சின்ன சின்ன சீக்வன்ஸ் ஒரு 20 நிமிஷம் காட்சி வந்து எக்ஸ்ட்ராவை சேர்த்து ரீரிலீஸ் பண்றேன்னு சொல்லிட்டு மறுபடியும் பாக்ஸ் ஆஃபீஸ் அழலாம். இது வந்து 2000 கோடி ஏன் தங்களே வந்து மிஞ்சிட்டு ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் அதை நம்ம வந்து இந்தியாவில் ஒரு பெரிய இடத்தை வந்து செட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. அதுக்காக தான் இந்த ஒரு விஷயங்கள்லாம் இப்போ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஹெல்தியான விஷயமா, இது கரெக்டான விஷயமான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தவரையும் இது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அப்படி பார்க்கும்போது எல்லாருமே இப்படி பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இப்போ நாளைக்கு கூலி வருது, ரிலீஸ் ஆகிட்டு ஒரு 450 500 கோடி ரூபா கலெக்ட் பண்ணிருச்சு. கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த மாசமே லோகேஷ் கனகராஜ் வெர்ஷன் எக்ஸ்டெண்டட் கட் அவர் வந்து ஒரு 15 நிமிஷம் காட்சி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரு, அதை நீங்க வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் ரீரிலீஸ் பண்ணி ஒரு 300 கோடி ரூபா அந்த ஒரு ரீரிலீஸ் வெர்ஷன்ல கலெக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் லோகேஷ் கனகராஜ் வந்து அடுத்த படத்துக்கான ஒரு விஷயத்தையும் அந்த ஒரு டைம்ல ஷூட் பண்ணிட்டாரு, அதை வந்து சேர்க்க மறந்துட்டாரு. அதை மறுபடியும் நான் இன்னொரு சேர்த்து இன்னொரு வெர்ஷன் அதுக்கு அடுத்த மாசம் ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 200 கோடி ரூபா கலெக்ட் பண்ணாருன்னா இது வந்து தப்பு தானே. இப்போ இது ஒரு தடவை பண்ணிட்டாங்கன்னா அடுத்து வர படங்கள் இதே மாதிரி பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? ஸோ இது வந்து ஹெல்தியான விஷயம் கேட்டிங்கன்னா கிடையாது. அப்போ நான் 2 மாதத்துக்கு கழிச்சு ஒரு வெர்ஷன் வரும், அதை நான் பார்த்துக்கிறேன், ஆடியன்ஸ் நம்மளும் வந்து உஷாராக இருந்துக்கலாம்ல. நீங்கள் வந்து எப்போ என்ன பண்ணுவீங்கன்றது யாருக்கு தெரியும்? போகிறது என் காசு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமன் ஆடியன்ஸாக அந்த ஒரு கடுப்பு இருக்கும்ல. இது வந்து உண்மையிலேயே ஒரு தவறான விஷயம். இதை வந்து என்கரேஜே பண்ணக்கூடாது. அப்படி நீங்கள் எக்ஸ்டெண்டட் கட்டுன்னு ஒன்று விடுறீங்கன்னா அது ஓடிடியில் விடுங்க, நாங்கள் வீட்டில் உட்காந்து பார்த்துக்குறோம் அப்படின்னு தான் எனக்கு சொல்ல தோணுது. இதை தாண்டி உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்னன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? மறக்காம உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. தென் இந்த ஒரு எக்ஸ்டெண்டட் கட்டுக்கு நீங்கள் போவீங்களா? கண்டிப்பாக எல்லா ஒரு ஆடியன்ஸும் பார்க்குற மாதிரி எல்லா ஒரு ஊர்லேயும் தான் இது ரிலீஸ் ஆகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்ப்பீங்களா என்னன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பஞ்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு மீட் பண்ணுறது. டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.